الحمد لله الذي هدانا لهذا وما كنا لنهتدي لولا أن هدانا الله. الصلاة والسلام على من لا نبي بعده وعلى آله وصحبه أجمعين، أما بعد. فيا عباد الله، أوصيكم وإياي أولا بتقوى الله وأحذركم يوما عبوسا قمطريرا. قال الله تبارك وتعالى في قرآنه الكريم وفرقانه المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. والفجر وليال عشر والشفع والوتر. صدق الله مولانا العظيم. وقال النبي صلى الله عليه وسلم: صيام يوم عرفة إني أحتسب على الله أن يكفر السنة التي قبله والسنة التي بعده، أو كما قال صلى الله عليه وسلم. அளவற்ற அருளாளனும் நிகரில்லா அன்பாளனும் இணை துணையற்றவனுமாகிய அல்லாஹுவை போற்றுகிறேன், புகழ்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ். அவன் தனித்தவன், இணை துணையற்றவன். அவன் யாரையும் பெறவும் இல்லை, எவராலும் பெறப்படவும் இல்லை. அவனுக்கு நிகராக இந்த வையகத்திலே யாரும் இல்லை, எதுவும் இல்லை என்பதாக மனதினால் அறிந்து நாவினால் சாட்சி கூறுகிறேன். ஸலவாத்தும் சலாமும் சாந்தி நபி சர்தாரே து ஆலம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களுடைய வாழ்க்கை அடிச்சுவடுகளை தமது வாழ்க்கையில் கடைபிடித்து இந்த உலகத்தில் வாழுகிற காலத்திலேயே சொர்க்கவாதிகள் என்று நன்மாராயம் சொல்லப்பட்ட அருமை மிகும் சஹாபாக்கள், நபியுடைய குடும்பத்தினர்கள், நபியுடைய மனைவிமார்கள், தாபிஊன்கள், தபூ தாபிஈன்கள், நல்லவர்கள், நம்பவர்கள் அனைவர்கள் மீதும் என்றென்றும் உண்டாவதாக. புனிதமான ஜும்ஆவுடைய கடமைகளை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹ்வுடைய வீட்டிலே இஅ்திகாஃபுடைய நியத்தோடு அமர்ந்து நல்ல விடயங்களை கேட்டு வாழ்க்கையில் கடைபிடித்து நடக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு உட்கார்ந்திருக்கின்ற அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வும் அவனுடைய தூதரும் எங்களுடைய வெற்றிக்காக எவைகளை எல்லாம் வாழ்க்கையில் எடுத்து நடக்குமாறு ஏவி இருக்கிறார்களோ அவைகளை நானும் நீங்களும் வாழ்க்கையில் பின்பற்றி எடுத்து நடந்து, எவைகளை எங்களுடைய வாழ்க்கையில் ஒதுங்கி விலகி நடந்து கொள்ளுமாறு எச்சரிக்கை செய்திருக்கிறார்களோ அவைகளை நானும் நீங்களும் நம்முடைய குடும்பமும் வாழ்க்கையில் தூரப்படுத்தி விலகி ஒதுங்கி வாழ்ந்து கொள்ளுகிற விடயத்தில் அல்லாஹுவை தக்வா செய்து வாழ்ந்து கொள்ளுமாறு எனக்கும் உங்களுக்கும் வசியத்தும் நசீகத்தும் செய்து கொள்கிறேன். கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அன்பான சகோதரிகளே, கண்ணியமான சிறப்பான ஒரு மாதத்தில் இருக்கிறோம். துல்காதா என்பது சிறப்பான ஒரு மாதம். அதே போன்றுதான் இன்னும் 3 அல்லது 4 நாட்களிலே எங்களை வரக்கூடிய துல்ஹஜ்ஜுடைய மாதமும் சிறப்பான மாதம். 12 மாதங்களிலே சிறப்புக்குரிய 4 மாதங்கள், 3 தொடராக வருகிறது, 1 தனியாக வருகிறது. துல்காதா, துல்ஹிஜ்ஜா, முஹர்ரம், இந்த 3ம் சேர்ந்து வருகிறது. ரஜப் தனியாக வருகிறது. இந்த 4 மாதங்களும் இந்த மாதத்தில் யுத்தம் செய்வது கூட தடுக்கப்பட்டிருக்கிறது. நன்மைகள் செய்ய ஆர்வமூட்டப்பட்டிருக்கிறது. பாவங்களை விட்டும் தவிர்ந்து கொள்ளுமாறு எச்சரிக்கப்பட்டிருக்கிறது. நன்மை செய்தால் அதிகமான கூலிகள் கிடைப்பது போல பாவம் செய்தாலும் பன்மடங்கு பாவங்களும் இந்த மாதத்திலே கிடைக்கும் என்பதை மறந்துவிடக் கூடாது. அப்படியான சிறப்பான மாதத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம். கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சுமார் 5000 ஆண்டுகளுக்கு முன்பு அந்த காபத்துல்லாவுடைய பூமியிலே மக்கா என்று சொல்லக்கூடிய அந்த சவுதி அரேபியாவுடைய அந்த பூமியிலே அல்லாஹ்வுடைய வீட்டை புனர் நிர்மாணம் செய்கிறார்கள்.
அல்லாஹ் இந்த உலகத்தை படைத்த நாள் முதல் காபத்துல்லாஹுவும் உலகத்தில் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. ஒவ்வொரு நபியுடைய காலத்திலும் காபத்துல்லா இருந்து கொண்டுதான் இருந்தது. அதனை சில நேரம் தூஃபானுடைய வெள்ளம் அழித்து போனது, சில நேரம் அவைகள் புதையுண்டு போனது, எதிரிகளால் உடைக்கப்பட்டது. இப்படியெல்லாம் காபத்துல்லா பல விதத்திலும் சோதனைக்கு உட்படுத்தப்பட்ட ஒன்றுதான். அல்லாஹ்வுடைய முதல் வீடு காபத்துல்லா. அந்த காபத்துல்லாவுடைய கிளைகள் தான் உலகத்தில் இருக்கக்கூடிய லட்சோப லட்ச மஸ்ஜிதுகள், பள்ளிவாசல்கள். எங்களுடைய கிபிலாவும் கூட காபத்துல்லாஹு தான். அதனை முன்னோக்கித்தான் நாங்கள் தொழுது கொண்டிருக்கிறோம். கண்ணியமானவர்களே, நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய உதவியோடு காபத்துல்லாஹுவை கட்டி முடிக்கிறார்கள். கட்டி முடித்துவிட்டு அல்லாஹ்விடத்திலே சொல்லுகிறார்கள், யா அல்லாஹ், நீ எனக்கு தந்த பொறுப்பை நான் முடித்து விட்டேன். காபத்துல்லாஹுவை கட்டி முடித்து விட்டேன், என்ன செய்ய வேண்டும்? அல்லாஹ் சொல்லுகிறான், வாஸின் ஃபின்னாஸ், நீங்கள் அதான் சொல்லுங்கள், மக்களை அழையுங்கள், பில் ஹஜ், ஹஜ் செய்ய வருமாறு மக்களுக்கு அறிவித்தல் கொடுங்கள். யஅதூக ரிஜாலன், நடந்தவர்களாக, வாலா குல்லி ஸாமிரின், கொளுத்த ஒட்டகைகளின் மீது ஏறியவர்களாக, மின் குல்லி ஃபஜ்ஜின் அமீக், தூரமான பிரதேசங்களில் இருந்தெல்லாம் அந்த காபத்துல்லாஹ்வை தரிசிப்பதற்காக, ஹஜ் செய்வதற்காக மக்கள் விரைந்து வருவார்கள் என்று அல்லாஹ் தஆலா அதான் சொல்லுமாறு நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு கட்டளை போடுகிறார். கண்ணியமானவர்களே, நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அதான் கூறுகிறார்கள். அந்த அதானுடைய சத்தத்தை ஆலமுல் அர்வாஹிலே ரூஹுகளாக, உலகத்திலே யார் உடலோடு ஜீவன்களாக யாரெல்லாம் அந்த சத்தத்தை கேட்டார்களோ அவர்கள் ஒவ்வொருவரும் அந்த காபத்துல்லாவை பார்க்காமல் மௌத்தாக மாட்டார்கள். அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் அதான் சொல்லுமாறு சொன்னான். அந்த காலத்தில் ஸ்பீக்கரும் இல்லை, சவுண்ட் சிஸ்டமும் இல்லை, டெலிபோன் வசதிகளும் இல்லை. அவர்கள் சொல்லக்கூடிய அந்த அதானை தேவையானவர்களுடைய காதுக்கு எத்த வைத்தது அல்லாஹு தஆலா. யாரெல்லாம் அந்த அதானுடைய சத்தத்தை கேட்டார்களோ நிச்சயமாக சத்தியமாக மௌத்துக்கு முன்னால் அந்த காபத்துல்லாஹுவை ஹஜ் செய்யக்கூடிய பாக்கியத்தை அவர்கள் அடைந்து கொள்வார்கள். அப்படியான ஒரு கூட்டம் முழு உலகத்தில் இருந்து அந்த காபத்துல்லாஹுவை நோக்கி இப்பொழுது படையெடுத்து கொண்டிருக்கிற நேரம் இது. நம்முடைய ஊரிலிருந்தும் நம்முடைய சகோதரிகள் அந்த காபத்துல்லாஹுவை ஹஜ் செய்வதற்காக போயிருக்கிறார்கள். கடைசி குழு இன்ஷா அல்லாஹ் இன்று போக இருக்கிறது நம்முடைய ஊரில் இருந்து. அல்லாஹ் தஆலா அவர்களுடைய ஹஜ்ஜை மப்ரூராக ஏற்றுக்கொள்வானாக, நமக்கும் அந்த பாக்கியத்தை தந்தருள்வானாக. கண்ணியமானவர்களே, எனவே அந்த ஹஜ்ஜுடைய ஹஜ்ஜுடைய பிறையை எதிர்பார்த்தவர்களாக உட்கார்ந்து இருக்கிறோம். 28ஆம் தேதி மாலை ஹஜ்ஜுடைய பெருநாள், ஹஜ்ஜுடைய பிறை பார்க்கப்படுகிறது. எனவே ஹஜ் மாதம் பிறக்க போகிறது. ஹஜ் மாதம் என்பது அந்த மாதத்திலே சிறப்பான 10 நாட்கள் இருக்கிறது. ஒவ்வொரு வருடத்திலும் 30 நாட்களை அல்லாஹ் சிறப்புக்குரிய நாட்களாக வைத்திருக்கிறார். ரமலான் மாதத்துடைய கடைசி 10 தினங்கள் சிறப்புக்குரியவை, முஹர்ரம் மாதத்துடைய முந்தின 10 தினங்கள் சிறப்புக்குரியவை, அதே போன்று துல்ஹஜ் மாதத்துடைய முந்தின 10 நாட்களும் சிறப்புக்குரியவை. வல் ஃபஜ்ர், அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்லுகிறான், ஃபஜ்ருடைய நேரத்தின் மீது சத்தியமாக, வலயாலின் அஷ்ர், 10 இரவுகளின் மீது சத்தியமாக, வஷ்ஷஃபி, அரபாவுடைய நாளின் மீது சத்தியமாக, வல் வத்ரி, பெருநாளுடைய தினத்தின் மீது சத்தியமாக. அல்லாஹ் தஆலா ஏதாவது அவனுடைய ஒரு படைப்பின் மீது சத்தியம் போட்டு சொல்லுவானாக இருந்தால் அதுக்கு அலாதியான ஒரு சிறப்பு,
அதற்கு அலாதியான ஒரு மகிமை இருக்கிறது, ஒரு பெருமானம் இருக்கிறது. எனவே அப்படியான தினங்களை நாங்கள் அடையப் போகிறோம். எனவே அப்படியான தினங்களை நாங்கள் அடைகின்ற பொழுது எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்கிறத பற்றியும் இஸ்லாம் மிக தெளிவாக எங்களுக்கு வழிகாட்டி இருக்கிறது. நபி அவர்கள் சொன்னார்கள், மாமின் ஐயாமின், உலகத்தில் எல்லா நாட்களிலும் அல் அமலு சாலிஹு ஃபீஹின்ன, அந்த நாட்களில் அமல் செய்வது அஹப்பு இலல்லாஹி மின் ஹாதிஹில் ஐயாமில் அஷ்ரி, இந்த துல்ஹஜ்ஜுடைய முதல் 10 தினங்களை விட, அமல் செய்கின்றதை விட விருப்பத்துக்குரிய எந்த ஒரு தினங்களும் கிடையாது. ஃபஅக்ஸிரு ஃபீஹின்ன பித்தஹ்லீல், எனவே அந்த 10 நாட்களில் நீங்கள் தல்பியா சொல்லுங்கள், வத்தக்பீர், தக்பீர் சொல்லுங்கள், வத்தஹ்மீத், அல்லாஹுவை புகழுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் எங்களுக்கு அந்த 10 தினங்களிலே செய்யப்படுகின்ற அமல்களை எங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, இந்த துல்ஹஜ்ஜுடைய முதலாவது 10 தினத்துக்குள்ளே பல சிறப்புகள் பொதிந்திருக்கிறது. அரபாவுடைய தினம் வருகிறது, யௌமு தர்வியா 8வது நாள், யௌமு அரஃபா 9வது நாள், யௌமுன் நஹர் 10வது நாள், ஐயாமு தஷ்ரீக் பிறை 11, 12, 13 ஐயாமு தஷ்ரீக்குடைய நாட்கள். இவ்வாறு பார்க்கின்ற பொழுது இந்த மாதத்திலே உள்ள ஒவ்வொரு நாளுக்கும் தனித்தனி சிறப்புகள் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. எனவே வரக்கூடிய அந்த 10 தினங்களை நாங்கள் எந்த அளவுக்கு அமல்களிலே அமல் செய்வதில் கழிக்க முடியுமோ அந்த அளவுக்கு நாங்கள் எங்களை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். சிறப்பான அந்த 10 தினங்களில் குறிப்பாக நாம் ஐங்கால தொழுகைகளை பக்குவமாக தொழுது வர வேண்டும். சுன்னத்தான தொழுகைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். தஹஜ்ஜுதை மிஸ் பண்ணக்கூடாது. லுஹா தொழுகையை தொழுது வர வேண்டும். இதே போன்று குர்ஆனுடைய திலாவத்தை அதிகமாக செய்ய வேண்டும். திக்ர் ஔராதுகளிலே கால நேரங்கள் கழிய வேண்டும். கண்ணியமானவர்களே, சதகாக்கள் செய்ய வேண்டும். அதிகமாக தஸ்பீஹ் ஓத வேண்டும். சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹ இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர் வலா ஹவ்ல வலா குவத இல்லா பில்லாஹில் அலிய்யில் அதீம். தஸ்பீஹ் அதிகமாக ஓதலாம். லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. இவ்வாறான கலிமாக்களை எங்களுக்கு ஓதலாம், தஸ்பீஹாத்தை ஓதலாம், அல்லாஹுவை புகழலாம், அல்லாஹுவை துதிக்கலாம். அதிகமாக கால நேரங்களை அமல்களிலே நாங்கள் எங்களை ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும். கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, எனவே இந்த 10 தினங்களிலே 9வது தினத்திலே அரஃபா என்று சொல்லக்கூடிய ஒரு நாள் இருக்கிறது. துல்ஹஜ்ஜுடைய 9வது நாள் அரஃபாவுடைய நாள். கண்ணியமானவர்களே, இந்த அரஃபாவுடைய தினம் என்பது மக்காவுக்கு ஹஜ்ஜிக்காக சென்றவர்கள் அந்த தினத்திலே துஆவிலே ஈடுபடுவார்கள். அரஃபாவுடைய மைதானத்திலே, மினாவுடைய அந்த பாலைவனத்திலே துஆவிலே ஈடுபடுவார்கள். யாரெல்லாம் ஹஜ்ஜிக்கு செல்ல முடியாமல் தங்களுடைய நாடுகளிலே ஊர்களிலே தங்கி இருக்கிறார்களோ இவர்களுக்கு, கண்ணியமானவர்களே, அவர்களுடைய பிறை 9வது தினத்திலே நோன்பு வைப்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுன்னத்தான அமலாக காட்டி தந்திருக்கிறார்கள். நபி அவர்கள் சொன்னார்கள், சியாமு யௌமி அரஃபா, அரஃபாவுடைய தினத்தில் நோக்கப்படும் அந்த நோன்பு, இன்னி அஹ்தஸிபு அலல்லாஹ் ஐயுகஃபிர ஸனத்தல்லதி கப்ல வஸ்ஸனத்தல்லதி பஅத, ஒரு வருடம் முன்னாலும் ஒரு வருடம் பின்னாலும் நிகழ்ந்த பாவங்களுக்கு குற்றப்பரிகாரமாக அல்லாஹு தஆலா அந்த அரஃபாவுடைய நோன்பை மாற்றி தருகிறான், ஆக்கி தருகிறான் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியமானவர்களே, அரஃபாவுடைய ஒரு நாளுடைய நோன்புக்கு கிடைக்கின்ற கூலி 2 வருடங்களுடைய பாவங்களை அல்லாஹ் தஆலா மன்னிக்கிறான்.
ஒரு வருடம் முந்தியும் ஒரு வருடம் பிந்தியும் செய்த பாவங்களை அல்லாஹ் தஆலா மன்னிக்கிறான். எனவே அப்படியான ஒரு நோன்பு எங்களை நோக்கி வருகிறது. அதிகமாக துல்ஹஜ்ஜுடைய முதல் பிறையிலே இருந்தே எங்களுக்கு நோன்பு பிடிக்க முடியும். குறிப்பாக துல்ஹஜ்ஜுடைய 9வது தினத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அரஃபாவுடைய நோன்பு வைப்பதை சுன்னத்தான ஒரு விடயமாக ஆக்கி தந்திருக்கிறார்கள், வழிகாட்டி இருக்கிறார்கள். எனவே அந்த சுன்னத்தை நாங்கள் தவற விடாமல் அந்த நோன்பை நோட்பதற்கு நாங்கள் தயாராக வேண்டும். கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, இதே போன்றுதான் இந்த துல்ஹஜ்ஜுடைய 10வது தினம், அதுதான் பெருநாளுடைய தினம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யாருக்கு வசதி வாய்ப்பு இருக்கிறதோ, யாருடைய உடலிலே தாக்கத்து இருக்கிறதோ, இப்படியானவர்கள் ஹஜ் செய்யாமல் மௌத்தாகுவார்களாக இருந்தால் நஸ்ரானியாக யஹூதியாக மௌத்தாகட்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கை செய்தார்கள். யார் தன்னுடைய சொந்த பணத்தையும் தன்னுடைய உடலையும் எடுத்துக்கொண்டு பாவத்திலே மூழ்காமல் வீணான வார்த்தைகளை பேசாமல் ஹஜ்ஜை பக்குவமாக நிறைவேற்றிவிட்டு திரும்புகிறாரோ அன்று பிறந்த பாலகனை போன்று திரும்பி வருகிறார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நன்மாராயம் சொல்லியிருக்கிறார்கள். அதே போன்றுதான் யார் வசதி வாய்ப்பிருந்தும் உலுஹியாவுடைய அமலை நிறைவேற்றவில்லையோ அவர் நாம் தொழக்கூடிய பெருநாள் தொழுகையுடைய இடத்துக்கு சமூகம் தர வேண்டாம் என்று எச்சரிக்கை செய்தார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யாருக்கு வசதி வாய்ப்பு இருக்கிறதோ, உலுஹியா கொடுப்பதற்குரிய எல்லா வசதிகளும் இருக்கிறதோ, நாம் நினைத்து விடக்கூடாது வாழ்க்கையில் ஒரு முறைதான் ஹஜ்ஜு கடமை, இதே போல வாழ்க்கையில் ஒரு தடவை தான் உலுஹியா கடமை என்று நினைத்து விடக்கூடாது. அப்படி ஒரு சிலர் நினைக்கிறார்கள் போல் இருக்கிறது. வாழ்க்கையில் ஒரு தடவை உலுஹியா கொடுத்து விட்டால் போதும் என்று அப்படி அல்ல. இந்த ஹதீஸை பாருங்கள். மன் கான லஹு ஸஅத்துன் வலம் யுலஹி, யாருக்கு உலுஹியா கொடுக்கக்கூடிய வசதி இருக்கிறதோ, வசதி இருந்தும் யார் உலுஹியா கொடுக்கவில்லையோ அவர்கள் ஃபலா யக்ருபன்ன முஸல்லானா, நாங்கள் பெருநாள் தொழக்கூடிய இடத்துக்கும் கிட்டவும் வந்துடக்கூடாது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இன்னும் ஒரு ஹதீஸை பாருங்கள். ஆரம்பத்திலே யார் ஹஜ்ஜுடைய கடமையை செய்துவிட்டு வீடு திரும்புகிறாரோ அன்று பிறந்த பாலகனை போன்று ஆகிவிடுகிறார். இன்னொரு ஹதீஸ்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யார் தன்னுடைய உலுஹியாவுடைய பிராணியை அறுப்பதற்காக கத்தியை கழுத்தில் வைத்து அறுத்து அதனுடைய முதலாவது இரத்த துளி பூமியை சென்றடைவதற்கு முன்னால் அல்லாஹு தஆலா அவனுடைய முழு பாவத்தையும் மன்னிக்கிறான். ஹஜ்ஜிக்கு போறாங்க செலவழிச்சு, அல்லாஹு தஆலா அவர்களுடைய பாவத்தை மன்னித்து அன்று பிறந்த பாலகனை போன்று திருப்பி அனுப்புகிறான். யாருக்கு ஹஜ்ஜிக்கு போவதற்கு சக்தி இல்லை, கையில பணம் இல்லை, இருந்தாலும் நாட்டில் இருந்து கொண்டு செய்ய வேண்டிய ஒரு அமலை செய்யக்கூடிய தாக்கத்து இருக்கிறது, அப்படியானவர்கள் அந்த உல்ஹியாவுடைய கடமையை அந்த இபாதத்தை நிறைவேற்றுவார்களாக இருந்தால் அதனுடைய கழுத்திலே வைக்கப்படுகின்ற கத்தி வெட்டக்கூடிய முதல் இரத்த சொட்டு பூமியை சென்றடைவதற்கு முன் அல்லாஹ் தஆலா அவனுடைய சகல பாவங்களையும் மன்னிக்கிறான் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஹதீஸில் வருகிறது, மா அமில இப்னு ஆதம் யௌமன் நஹர் அமலன் அஹப்ப இலல்லாஹி மின் நிஹ்ராக்கித் தம். பெருநாளுடைய தினத்தில் ஆதமுடைய மகன் செய்யக்கூடிய அமல்களிலே அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான அமல் இரத்தம் ஓட்டுவதுதான், குர்பானி செய்வதுதான். وَإِنَّهُ لَيَأْتِي يَوْمَ الْقِيَامَةِ بِقُرُونِهِ وَأَضْلَافِهِ وَأَشْعَارِهِ. ஏனென்றால் அவர்கள் குர்பான் செய்யக்கூடிய அந்த பிராணியுடைய முடிகளும் அதனுடைய குலம்புகளும் அதனுடைய கொம்புகளும் நாளை கியாமத்து நாளையிலே அவனுடைய மீசானிலே கனத்தை உண்டாக்கும். அவைகளும் சேர்த்து நன்மையிலே நிறுக்கப்படும். وَإِنَّ الدَّمَ
அந்த குர்பானி செய்யக்கூடிய பிராணியுடைய இரத்தம் லயகஉ மினல்லாஹி பிமகான், அல்லாஹ்விடத்தில் சிறப்புக்குரியது, மதிப்புக்குரியது. அது எந்த அளவுக்கு தரஜா அந்தஸ்துள்ளது என்றால் கபுலா யகஅ மினல் அருள், பூமியை அந்த இரத்த சொட்டு சென்றடைவதற்கு முன்னால் அல்லாஹ் தஆலா அந்த மனிதனுடைய பாவங்களை மன்னிக்கிறான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். கண்ணியமான சகோதரிகளே, எனவே அந்த அளவுக்கு சிறப்பான ஒரு அமல் தான் உலுஹியாவுடைய அமல். யாருக்கு வசதி வாய்ப்பு இருக்கிறதோ, உலுஹியா யார் நிறைவேற்ற வேண்டும் என்ற ஒரு கேள்வியை நாங்கள் கேட்போமாக இருந்தால், பெருநாளுடைய அதை தொடர்ந்து வரக்கூடிய ஐயாமு தஷ்ரீக்குடைய செலவுகளுக்கு போதுமான வசதி யாரிடத்தில் இருக்கிறதோ, அதைவிட மேலதிகமான வசதி யாரிடத்தில் இருக்கிறதோ, பெருநாளுடையவும் பாருங்கள், நோன்பு காலத்திலே கொடுப்பது சதக்கத்துல் ஃபித்ர், ஃபித்ரா கொடுப்போம். ஏன்? ஏழைகளுக்கு உணவு கிடைக்கட்டும், பெருநாளுடைய தினத்தை ஏழைகள் உணவாக எடுத்துக்கொள்ளட்டும் என்பதற்காக ஃபித்ரா கொடுக்கிறோம். அதே போன்றுதான் ஹஜ்ஜுடைய பெருநாளிலே உலுஹியா என்று சொல்லக்கூடிய பிராணி, அந்த பிராணியுடைய மாமிசத்தை கொடுக்கிறோம். அதுவும் பெருநாளுடைய தினத்தை ஏழை எளிய மக்கள் அழகான முறையிலே கழிக்க வேண்டும், உண்டு புசிக்க வேண்டும் என்பதற்காக இந்த அமலை அல்லாஹ் தஆலா எங்களுக்கு வணக்கமாக ஆக்கி தந்திருக்கிறார். எனவே யாரிடத்தில் வசதி வாய்ப்பு இருக்கிறதோ அவர்கள் கட்டாயமாக ஒரு சுன்னத்தான முஅக்கதாவான ஒரு அமல், ஃபர்து அல்ல, வாஜிபும் அல்ல, ஆனால் நபி அவர்கள் உறுதியாக சொன்ன ஒரு சுன்னத் இது உலுஹியா. எனவே யாருக்கெல்லாம் உலுஹியா கொடுக்கக்கூடிய தாக்கத்து இருக்கிறதோ அவர்கள் கட்டாயம் உலுஹியா கொடுத்தாக வேண்டும். யாருக்கு தனியே கொடுக்க முடியுமோ அவர்கள் தனித்துத்தான் கொடுக்க வேண்டும். அப்படி இயலாது அப்படின்னு சொன்னால் 2 பேர் சேர்ந்தும் கொடுக்கலாம். இன்றைக்கு நாங்கள் சுருக்கமாக விளங்கி வச்சிருக்கிறது, வசதி உள்ளவங்க ஒரு மாட்டை கொடுப்பாங்க, 7 பேர் சேர்ந்து ஒரு மாட்டை கொடுக்கலாம், இயலாதவங்க 7 பேர் சேர்ந்து கொடுக்கலாம். அப்படித்தான் நாங்கள் சுருக்கமாக விளங்கி வச்சிருக்கிறோம். இல்லை சகோதரிகளே, 2 பேர் சேர்ந்தும் கொடுக்கலாம், 7 பேர் வரைக்கும் கொடுக்கலாம், 3 பேர் சேர்ந்தும் கொடுக்கலாம். 7 பேரே சேரணும் என்ற அவசியம் இல்லை கண்ணியமானவர்களே. ஆனால் யாருக்கு தனியே கொடுக்கக்கூடிய சக்தி இருந்தும் 7 பேர்ல ஒருத்தராக அவர் சேர்ந்து கொள்வாரோ அவர் உண்மையிலேயே அந்த வேலை செய்யக்கூடாது. அவருக்கு அந்த மாதிரி சேர இயலாது, அவர் தனியத்தான் கொடுக்கணும். முடியுமாக இருந்தால் ஒரு ஆட்டை வாங்கி கொடுக்கலாம், அது சிறப்பானது. இல்ல 7 பேர் சேர்ந்து ஒரு மாட்டை கொடுக்கலாம், குறைவானவர்கள் சேர்ந்தும் கொடுக்கலாம். கண்ணியமானவர்களே, எனவே உலுஹியாவுடைய விடயத்திலே நாங்கள் எந்த அளவுக்கு முடியுமோ, இன்னும் காலம் இருக்கிறது, காலம் கடந்து போகவில்லை, நாட்கள் இருக்கிறது. அப்படி உலுஹியா கொடுக்க நியத்து வைத்தவர்களும் இப்பொழுது நியத்து வருகின்றவர்களும் அந்த உலுஹியாவுடைய அமலை நிறைவேற்றுவதற்கு நாங்கள் தயாராக வேண்டும். இதே நேரம் அந்த உலுஹியாவுடைய பிராணிகளை வியாபாரம் செய்கின்ற வியாபாரிகளிடத்தில் அன்பாக கேட்டுக்கொள்ளக்கூடிய விடயம் என்னவென்றால், இது ஒரு இபாதத், இது ஒரு இபாதத், வணக்கம். 5 கடமைகளில் 5வது கடமை ஹஜ்ஜுடைய கடமை. வசதி உள்ளவர்கள் மக்காவுக்கு போய் விட்டார்கள், ஏதோ அண்டைக்கு கூலி வேலை செஞ்சு அண்டைக்கு தேடி ஏதோ ஒரு தாக்கத்தோடு இருக்கக்கூடிய மனிதன் செய்யக்கூடிய உலுஹியாவுல விளையாடிடக்கூடாது, அவர்களுடைய வயிற்றில் அடிச்சிடக்கூடாது, சந்தர்ப்பம் பார்த்து கழுத்து வெட்டிடக்கூடாது. உங்களுக்கும் ஏலமாக இருந்தால் எந்த அளவுக்கு சலுகை கொடுக்க வேணுமோ கொடுத்துடணும், அதுல உங்களுக்கும் நன்மை இருக்குது. ஆனா இன்றைக்கு நடக்கிற விஷயம் என்ன? இன்றைக்கு நடக்கக்கூடிய விஷயம், உலுஹியா என்று வந்தால் லட்சங்கள் சம்பாதிக்கிற ஒரு வியாபாரமாக இந்த உலுஹியாவுடைய வணக்கம் மாறிவிட்டது கண்ணியமானவர்களே. எனவே வியாபாரிகளும் தான், இடையில உள்ள புரோக்கர்மார்களும் தான் இந்த விடயத்தில் அல்லாஹ்வை பயந்து கொள்ள வேண்டும், செய்யத்தான் வேண்டும். அல்லாஹ் தஆலா ஒரு லாபத்தை உங்களுக்கு தர வேண்டும், பரக்கத் செய்ய வேண்டும். இருந்தாலும் ஒரு வணக்கம் என்ற அடிப்படையிலே அவைகளுக்கு எந்த அளவுக்கு சலுகை, எந்த அளவுக்கு குறைத்து கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு குறைத்து கொடுத்து அந்த வணக்கத்திலே நீங்களும் நன்மையாளிகளாக,
கூட்டாளிகளாக ஆகிக் கொள்ள வேண்டும், நன்மையில் பங்குதாரியாக ஆகிக் கொள்ள வேண்டும். கண்ணியமானவர்களே, சிலர் என்ன செய்வார்கள்? சிலர் நம்பிக்கையின் பெயரால் எனக்கு ஒரு மாடு வேணும் என்று ஆர்டர் பண்ணிடுவாங்க. எப்ப மாடு வரும்? பெருநாள் அன்று காலையில் வந்து பார்த்தா 1 வருஷம் பூர்த்தி, 2 வருஷம் பூர்த்தி இல்லை, 2 வருஷம் பூர்த்தி இல்லை. வியாபாரி கொண்டு வந்து கட்டி இருக்கிறாரு. பள்ளியில ஆட்கள் சொல்றாங்க அறுக்கேலாது என்று சொல்லி. இப்ப இவர் சரியான பிரச்சனை, யாரோட? நிர்வாகத்தோட. அறுக்கேலாதான் பாருங்க. இல்ல சகோதரிகளே, மாடாக இருந்தால் 2 வருடம் பூர்த்தி அடைந்திருக்க வேண்டும். ஆடாக இருந்தால், செம்பரி ஆடாக இருந்தால் 6 மாதங்கள் பூர்த்தி அடைந்திருக்க வேண்டும். வெள்ளையாடு நம்முடைய நாட்டிலே, நம்முடைய ஊர்களில் உள்ள ஆடுகள், அது போன்ற ஆடுகளாக இருந்தால் 1 வருடம் பூர்த்தி அடைந்திருக்க வேண்டும். இல்லாத ஆட்டையோ மாட்டையோ கொண்டு வந்து அறுத்தால் அது உலுகியாவாக நிறைவேற மாட்டாது. அதை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். மாடாக இருந்தால் 2 வருடம் பூர்த்தியாக வேண்டும், ஆடாக இருந்தால் 1 வருடம் பூர்த்தியாக வேண்டும். இதுக்கு குறைந்த வயதுள்ள ஆட்டையோ மாட்டையோ கொண்டு வந்து நாங்க அறுப்போமாக இருந்தால் அது உலுகியாவாக நிறைவேற மாட்டாது. அதனுடைய சருத்து பிழை, அது பிழை. இதை நாங்க புரிந்து கொள்ள வேண்டும். எனவே வியாபாரி மாநிலத்தில் மாடு ஆர்டர் பண்ணிருக்க கூடியவங்க குறைஞ்சது 2 நாளைக்கு முன்னாலாவது அதை பார்த்து கொள்ளணும். எத்தனை ராத்தல், எத்தனை வயசு, குறநறைகள் இருக்குதா, குறைகள் இருக்குதா என்று பார்த்துக் கொள்ள வேண்டும். நபி அவர்கள் சொன்னார்கள், குருடானத்தை கொடுத்துடாதீங்க, நொண்டியானத்தை கொடுத்துடாதுங்க, மூல வறண்டதை கொடுத்துடாதுங்க, உடல்ல மாமிசம் குறைவானத்தை கொடுத்துடாதீங்க. இப்படி எல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஏன்? மக்களுக்கு செய்ய வேண்டிய, அவர்கள் செய்யக்கூடிய ஒரு வணக்கம், அது இபாதத். ஃபதீபு பிஹா நஃப்ஸன், அழகானத்தை கொடுங்க, அழகான மாதிரி செய்யுங்க, ஹலாலா செய்யுங்க என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே அந்த விடயத்திலே நாங்கள் ஜாக்கிரதையாக பக்குவமாக நடந்து கொள்ள வேண்டும். கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, இதே போன்றுதான் குர்பானுடைய அந்த பிராணிகளை கொண்டு வரக்கூடியவர்கள் சிலர் நேர்ச்சை வைத்திருப்பார்கள். சிலர் நேர்ச்சை வைத்து, அதாவது என்னுடைய மகன் அல்லது மகள் ஓலவல்ல பாசாவினால், மகளுக்கு திருமணம் அழகான முறையில் நடந்து முடிந்தால், தாய் தந்தையர்களுடைய நோய் குணமானால், என்னுடைய இன்ன தேவை நிறைவேறினால் நான் இன்ஷா அல்லாஹ் ஒரு மாட்டை உலுகியாவுக்கு கொடுப்பேன் என்று நேர்ச்சை வைத்திருப்பார்கள். இப்படி நேர்ச்சை வைக்க பிராணிகளை கொண்டு வருகின்றவர்கள் அதனை சொல்லிக் கொடுக்க வேண்டும். அதுல இருந்து ஒரு துண்டாவது கொண்டு வந்தவர்களோ அவர்களுடைய செலவில் வாழக்கூடியவர்களோ சாப்பிட்டு விடக்கூடாது, ஹராம். ஆடாக இருந்தாலும் சரி, மாடாக இருந்தாலும் சரி, நேர்ச்சை வைக்கப்பட்ட பிராணிகள் இருந்து ஒரு துண்டு கூட அவர்களோ அவர்களுடைய பராமரிப்பின் கீழ் வாழக்கூடியவர்களோ சாப்பிடுவது கூடாது, ஹராம். அதை கொண்டு வந்து போட்டுட்டு ஏனைய மாடுகள்ல மாதிரி 3ல ஒன்றை இன்னொரு மாட்டுல தாங்களே என்று கேட்கிறதும் கூடாது, அதுவும் கூடாது. தன்னுடைய நேர்ச்சை மாட்டை கொண்டு வந்து கொடுத்துட்டு 3ல ஒன்றை இன்னொரு மாட்டுல தாங்க எடுத்துட்டு போறதும் கூடாது. அப்படி நடக்கிறது இல்லை, நான் சொல்றேன், அப்படி நடந்துடக்கூடாது. அதே நேரம் எனக்கு சந்தேகம் ஏற்படுமாக இருந்தால், என்னுடைய நேர்ச்சையுடைய பிராணியின் மாமிசங்களும் இதுல கலந்திருக்கும் என்ற சந்தேகம் வருமாக இருந்தால் பொதுவாக அந்த இறைச்சியில கை வைக்கிறதே கூடாது நேர்ச்சை வைத்தவர்கள். எனவே அந்த விடயங்களில் நாங்கள் முறையாக நடந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். கூட்டு குர்பானி என்ற அடிப்படையிலே நம்முடைய ஊரிலே மிக நீண்ட வருடங்களாக அன்று தொட்டு இன்று வரைக்கும் ஒற்றுமையான ஒரு ஏற்பாடு நடந்து கொண்டிருக்கிறது. முடியுமானவர்கள் அதில் உதவி ஒத்தாசைகளுக்காக வேண்டி பங்கெடுக்க வேண்டும். உள்ளவர்கள், கையில வசதி உள்ளவர்கள் குர்பானிக்காக ஆட்டையோ மாட்டையோ கொண்டு வந்து கொடுக்கிறார்கள். கொடுத்தவனே அரு, கொடுத்தவனே எல்லாத்தையும் செஞ்சு கொண்டு வந்து எந்த வீட்டில் கொண்டு வந்து தாண்டி இருக்கக்கூடாது. முடியுமான ஹெல்ப்புகளை நாங்கள் ஒவ்வொருத்தரும் செஞ்சு கொடுக்கணும். ஊர்ல உள்ள மக்களுடைய பொறுப்பு. ஏழை எளியவர்களுக்கு போய் சேருவதற்கான ஏற்பாடுகளை
நாங்கள் அனைவர்களும் ஒற்றுமையாக இருந்து செய்ய கடமைப்பட்டு இருக்கிறோம். எனவே கண்ணியத்துக்குரியவர்களே, அன்பான சகோதரர்களே, பெரியார்களே, எனவே அவ்வாறான ஒரு உலுஹியாவுடைய அமல் எங்களை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. அதுக்காக நாங்கள் தயாராக வேண்டும். கடைசியாக ஒரு விடயத்தை ஞாபகப்படுத்துகிறேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இதா ரஅய்தும் ஹிலாலதில் ஹிஜ்ஜா, யார் துல்ஹிஜ்ஜாவுடைய பிறையை காணுகிறீர்களோ, வஅராத அஹதுக்கும் அய்யுலஹிய, யார் உலுஹியா கொடுப்பதற்கு நியத்து வைத்திருக்கிறீர்களோ, உலுஹியா கொடுக்க நியத்து வைத்தவர்கள் துல்ஹஜ்ஜுடைய தலைப்பிறையை காண்பார்களாக இருந்தால் ஃபல் யும்சிக் அன் ஷஅரிஹி வ அல்ஃபாரிஹி, அவர்கள் அந்த தன்னுடைய அந்த பிராணியை அறுத்து குர்பானி கொடுக்கிற வரைக்கும் தன்னுடைய முடியையோ தன்னுடைய நகங்களையோ களைய வேண்டாம் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தன்னுடைய முடியையோ தன்னுடைய உடம்புல உள்ள முடியையோ நகங்களையோ களையக்கூடாது என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சரி, துல்ஹஜ்ஜுடைய 5வது நாள்ல தான் ஒருத்தருக்கு நியத்து வருகிறது. துல்ஹஜ்ஜுடைய 5வது நாள்ல தான் ஒருத்தருக்கு நியத்து வருகிறது. மாடண்டு ஆர்டர் பண்ணினதான், ஆனா கிடைக்க இல்லை சந்தர்ப்பத்துக்கு. இப்ப மாடண்டு கிடைச்சிருக்குது, 5 நாள் பெய்த்துதே, முடியெல்லாம் வெட்டிட்டேனே, நகமெல்லாம் வெட்டியாச்சே, இப்ப நான் எப்படி கொடுக்கிறது? பிரச்சனை இல்லை. அது ஒரு வழிகாட்டல் மட்டுமே தவிர, ஒரு சுன்னத்தை தவிர, அதை செய்கின்றது மக்ரூஹே தவிர உலுஹியாவிலே பங்கெடுக்க முடியாது என்ற கருத்தல்ல. அவர்களும் அதிலே சேர்ந்து கொள்ளலாம். அதுக்கு பிறகுள்ள நாட்களை பக்குவமாக கழிக்க வேண்டும். எனவே கண்ணியத்துக்குரியவர்களே, அன்பான சகோதரிகளே, கூட்டு குர்பானுடைய ஏற்பாடுகளிலே முடியுமான அளவுக்கு நாங்கள் பங்கெடுக்க வேண்டும். உண்மையான தக்குவாவோடு அந்த உலுஹியாவுடைய அமலை, வணக்கத்தை, இபாதத்தை நிறைவேற்ற முன் வர வேண்டும். அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லுகிறான், லய்யனால் அல்லாஹ் லுஹூமுஹா வலா திமாஉஹா, நீங்கள் அறுத்து குர்பானி செய்யக்கூடிய பிராணியுடைய இரத்தங்களோ அதனுடைய மாமிசங்களோ அல்லாஹுவை சென்று அடைவது கிடையாது. வலாக்கின் யனாலுஹு தக்வா மின்கும், அல்லாஹ் தஆலா தக்வாவை தான் எதிர்பார்க்கிறார். அல்லாஹ் தஆலா உங்களுடைய உள்ளத்துல தக்குவா இருக்கிறதா என்பதைத்தான் அல்லாஹ் பார்க்கிறான். எனவே தக்குவாவோடு அந்த அமலை நாங்கள் நிறைவேற்றுகின்ற பொழுது அல்லாஹு தஆலா அன்று பிறந்த பாலகனை போன்று எங்களை ஆக்குவான் என்பதை மனதிலே கொண்டு இந்த சிறப்பான இந்த துல்ஹஜ்ஜுடைய முதலாவது 10 தினங்களையும் கண்ணியப்படுத்தி சிறப்பான நல்ல அமல்களை அபரிமிதமாக செய்து அல்லாஹ்வுடைய விருப்பத்தையும் சந்தோஷத்தையும் பெற்று அதை தொடர்ந்து வரக்கூடிய உலுஹியாவுடைய அந்த அமலிலும் முடியுமாக இருந்தால் நானும் ஒரு பங்காளியாக அல்லது நானும் ஒரு உதவியாளனாக சரி சேர்ந்து அந்த அமலை அழகான முறையில் நிறைவேற்றுவதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் கிருபை செய்வானாக. யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக. புனிதமான இந்த துல்ஹஜ்ஜுடைய பாக்கியத்தை, அந்த மக்காவுடைய ஹஜ்ஜுடைய பாக்கியத்தை எங்கள் அனைவர்களுக்கும் நசீபாக்குவாயா. யாரெல்லாம் ஹஜ்ஜுக்காக சென்றிருக்கிறார்களோ செல்ல இருக்கிறார்களோ அவர்களுடைய ஹஜ்ஜை மப்ரூராக கபூல் செய்து கொள்வாயா. அவர்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயா. யா அல்லாஹ் எங்களையும் அந்த ஹஜ்ஜை, அந்த காபத்துல்லாஹுவை ஹஜ் செய்யக்கூடிய பாக்கியத்தையும் எங்களுக்கு நீ தந்தருள்வாயா. யா அல்லாஹ் எங்களுடைய எல்லா நிலைமைகளையும் சீராக்கி தந்தருள்வாயா. எங்களுடைய துஆக்களை ஏற்றுக்கொள்வாயாக. ஆமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ்.